ஆந்திரா பேருந்தில் எங்க போனாலும் ஃப்ரீ. ஆனா இந்த சேவை இவங்களுக்கு மட்டும்தான். வாங்க விரிவா பார்க்கலாம். ஆந்திராவில் கடந்த தேர்தலின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயண திட்டம் அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி அளித்திருந்தார். அதன்படி திவ்யாங் சக்தி என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பேருந்து சேவையை 18/3/2026 தேதியன்று குண்டூர் மாவட்டம் மங்களகிரியில் தொடங்கி வச்சிருக்காரு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இந்த நிகழ்வில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அமைச்சர் நாரா லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் என்றும் மாற்றுத்திறனாளிகளின் உதவியாளர்களுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் பின்னர் அரசு பேருந்தில் முதல்வர், துணை முதல்வர் ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச டிக்கெட் வழங்கியும் மங்களகிரியில் இருந்து பெனுமக்கா வரை மாற்றுத்திறனாளிகளோடு கலந்துரையாடியவாறே பயணம் செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 12.5 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் பலனடைவார்கள் என்று முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பேருந்து பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.